ரட்சா பெருமானை பாரும் புண்ணிய பாதமணினோ சுத்தமாக்கி சிறை தாரும் தேடி வந்து நிற்கிறோம். இயேசுநாதா இயேசுநாதா உந்தன் சொந்தமாயினோ. இயேசுநாதா இயேசுநாதா உந்தன் சொந்தமாயினோ. மெய்ப்பர் போல முந்தி சென்றும் பாதுகாத்தும் வருவீர். ஜீவ தண்ணீரண்டும் இலை போல செய்குவீர். இயேசுநாதா இயேசுநாதா மேய்ச்சல் காட்டில் போஷிப்பீர். இயேசுநாதா இயேசுநாதா மேய்ச்சல் காட்டில் போஷிப்பீர். நீதி பாதை தவறாமல் நேசமாய் நடத்துவீர். மோசம் பயமும் இல்லாமல் தங்க செய்து தாங்குவீர். இயேசுநாதா இயேசுநாதா ஒரு போதும் கைவிடீர். இயேசுநாதா இயேசுநாதா ஒரு போதும் கைவிடீர். ஜீவ கால பரியந்தம் மேய்த்தும் காத்தும் வருவீர். பின்பு மோட்ச பேரானந்தம் தந்து வாழச் செய்குவீர். இயேசுநாதா இயேசுநாதா ஒளி காலம் வாழ்விப்பீர். இயேசுநாதா இயேசுநாதா ஒளி காலம் வாழ்விப்பீர். இயேசுநாதா இயேசுநாதா உந்தன் சொந்தமாயினோ. இயேசுநாதா இயேசுநாதா உந்தன் சொந்தமாயினோ. ஜெபம். அன்பின் ஆண்டவரே, இந்த ஞாயிற்றுக்கிழமை காலை வேளையில் நம்முடைய திருச்சமூகத்திற்கு நாங்கள் வந்து கடந்த காலங்களில் எங்களுக்கு பாராட்டிய அநேக நன்மைகளை ஈவுகளை நாடும் நமக்கு நன்றி சொல்லுகிறோம். இம்மட்டும் காத்து வழி நடத்திய இம்மானுவேலாம் இறை மகன் இயேசுவாகி நீர் இனிவரும் காலங்களில் வழி நம்பிக்கை நீர் வழங்குகிறீர் என்ற விசுவாசத்தையும் அறிக்கை செய்கிறோம். உம்மை துதிக்க, உம்மை தோற்றளிக்க, உம்மை ஆராதிக்க நம்முடைய திருச்சமூகத்தில் நம்முடைய உள்ளங்களின் ஆழங்களிலிருந்து விண்ணப்பங்களை வேண்டுதலாக ஊற்றிவிட நம்முடைய திருப்பாதத்தின் அருகே அமர்ந்த திருமறை திருவசனங்களை தியானிக்க காத்திருக்கிறோம். இந்த ஆராதனையில் நம்முடைய தெய்வீக பிரசனத்தை உங்கள் ஒருவருக்கும் கிருபையாக நிறைவாக தார். இயேசுவின் இனிய திருப்பெயரால் வேண்டுகிறோம் நல்ல கடவுளே, ஆமென். அன்பானவர்களே, இந்த காலை வழிபாட்டில் நாம் தென்னிந்திய திருச்சபையின் 3ஆம் ஆராதனை முறை நாம் பின்பற்றுகிறோம். ஜெபம் செய்தோம். அனைத்து ஆற்றல் பொருந்திய கடவுளே, நாங்கள் எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் வழியை
உம்முடைய திருச்சமூகத்தில் எங்கள் வணக்கங்களையும் தோத்திரங்களையும் செலுத்த வந்திருக்கிறோம். நாங்கள் கடந்த காலங்களில் செய்த பாவங்களை உண்மையாக அறிக்கை செய்ய எங்களுக்காக மட்டும் அல்லாமல் பிறருக்காக நாங்கள் ஜெபிக்க நீர் உதவி செய்துள்ளோம். உம்முடைய திருவசனத்தை நாங்கள் கேட்கும் பொழுது உம்முடைய அன்பின் மகத்துவத்தை அதிக உண்மையாய் அறிந்து கொள்ளும். உமது கிருபையின் கனிகளை எங்கள் வாழ்வில் காட்டவும் அருள் புரிய வேண்டும் என்று எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் வழியே வேண்டிக் கொள்கிறோம். ஆமென். பாவ அறிக்கை. நான் சற்று நேரம் கடவுளின் திருச்சமூகத்திலே அமைதியாக இருந்து நம்முடைய கடந்த காலங்களில் நடைபெற்ற குறைகள், பிழைகள், பாவங்கள், குற்றங்கள் எல்லாம் உள்ள ஆண்டவரிடத்தில் அறிக்கை செய்வோம். பாவ அறிக்கைக்கு உதவியாக முதலாம் பாவ அறிக்கை மன்றாட்டை நாம் அனைவரும் இணைந்து ஏறெடுப்போம். கடவுளே, உமது கிருபையின்படி எனக்கு இரங்கும். உமது இரக்கங்களின் பெருக்கத்துக்கு தக்கபடியே என் மீறுதல்களை அழித்துவிடும். என் அக்கிரமம் நீங்க என்னை முற்றிலும் கழுவியருடும். என் பாவம் வர என்னை சுத்திகரியும். என் மீறுதல்களை நான் உணர்கிறேன். என் பாவம் எப்பொழுதும் எனக்கு முன் நிற்கிறது. தேவரே, ஒருவருக்கே விரோதமாக நான் பாவம் செய்து உமது பார்வையில் தீமையானதை நடப்பித்தேன். கடவுளே, சுத்த இருதயத்தின் சிருஷ்டியும் நிலைபரமான ஆவியின் உள்ளத்தில் புதுப்பையும் உமது இரட்சணிய சந்தோஷத்தை திரும்பவும் எனக்கு தாரும். உற்சாகமான ஆவி என்னை தாங்கும்படி செய்யும். இரக்கம் மிகுந்த ஆண்டவரே, உம்மிடத்தில் விசுவாசத்தோடு இருக்கும் மக்களாகிய நாங்கள் அனைத்து பாவங்களும் அறவே சுத்திகரிக்கப்படவும் அமைதலான மனதோடு எமக்கு பணிகள் செய்யவும் நீதாமே எங்களுக்கு பாவ மன்னிப்பையும் சமாதானத்தையும் அருளி செய்ய வேண்டும் என்று எங்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் வழியே வேண்டுகிறோம். ஆமென். திருமறை பகுதியை நாம் இப்பொழுது வாசிக்க கேட்போம். முதலாம் பாடம் யோனாவின் புத்தகம் 4ஆம் அதிகாரம் 1 முதல் 11 முடிய. ஆனால் இது யோனாவுக்கு சிறிதும் பிடிக்கவில்லை. அவன் கடும் சினம் கொண்டு ஆண்டவரிடம் முறையிட்டார். ஆண்டவரே, நான் என் ஊரை விட்டு புறப்படும் முன்பே இதைத்தானே சொன்னேன். இதை முன்னிட்டே நான் தர்சீசுக்கு ஓடிப்போக முயன்றேன். நீர் கனிவு மிக்கவர், இரக்கமுள்ளவர், மிகுந்த பொறுமையும் அளவில்லா அன்பும் உள்ள கடவுள் என்பது எனக்கு தெரியும். அழிக்க நினைப்பீர், பிறகு உன் மனதை மாற்றிக்கொள்வீர் என்பதும் எனக்கு அப்போதே தெரியும். ஆகையால் ஆண்டவரே, என் உயிரை எடுத்துக்கொள்ளும். வாழ்வதை விட சாவது எனக்கு நல்லது என்று வேண்டிக் கொண்டார். அதற்கு ஆண்டவர், நீ இவ்வாறு சினம் கொள்வது முறையோ என்று கேட்டார். யோனாவோ நகரை விட்டு வெளியேறினார். நகருக்கு கிழக்கே போய் உட்கார்ந்து கொண்டார். பிறகு அவர் தமக்கு ஒரு பந்தலை அங்கே அமைத்து கொண்டு நகருக்கு நிகழப்போவதை பார்ப்பதற்காக அதன் நிழலிலே அமர்ந்திருந்தார். கடவுளாகிய ஆண்டவரது ஏற்பாட்டின்படி ஆமணக்கு செடி ஒன்றே அங்கே முளைத்தது. அது வளர்ந்து யோனாவின் தலைக்கு நிழல் தந்தது. அவரது மனச்சோர்வை நீக்கியது. அந்த ஆமணக்கு செடியை கண்டு யோனா மிகுந்த மகிழ்ச்சி அடைந்தார். ஆனால் ஆண்டவரது கட்டளைப்படி மறுநாள் பொழுது விடியும் நேரத்தில் ஒரு புழு வந்து அந்த ஆமணக்கு செடியை அரிக்கவே செடி உலர்ந்து போயிற்று. கதிரவன் எழுந்த பின் கடவுளின் கட்டளைப்படி கிழக்கிலிருந்து அனல் காற்று வீசிற்று. கடு வெயில் யோனாவின் தலையை தாக்கவே அவருக்கு மயக்கம் உண்டாயிற்று. வாழ்வதை விட சாவது எனக்கு நல்லது என்று அவர் சொல்லி தமக்கு சாவு வர வேண்டும் என்று வேண்டிக் கொண்டார். அப்பொழுது கடவுள் யோனாவை நோக்கி, ஆமணக்கு செடியை குறித்து நீ இவ்வாறு சினம் கொள்வது முறையா என்று கேட்டார். அதற்கு யோனா, ஆம்,
முறைதான், செத்துப்போகும் அளவுக்கு நான் சினங்கொள்வது முறையே என்று சொன்னார். ஆண்டவர் யோனாவை நோக்கி, அந்த செடி ஓர் இரவில் முளைத்தெழுந்து மறு இரவில் முற்றும் அழிந்தது. நீ அதற்காக உழைக்கவும் இல்லை, அதை வளர்க்கவும் இல்லை, அதற்கு இவ்வளவு இரக்கம் காட்டுகிறாயே. இந்த நினிவே மாநகரில் 1,20,000 மேற்பட்ட மக்கள் இருக்கிறார்கள். வலது கை எது இடது கை எது என்று அவர்களுக்கு கூட சொல்ல தெரியாத இத்தனை மக்களும் அவர்களோடு எண்ணிருந்த கால்நடைகளும் உள்ள இந்த மாநகருக்கு நான் இரக்கம் காட்டாமல் இருப்பேனோ என்றார். பாடம் முடிந்தது. குறிக்கப்பட்டுள்ள நற்செய்தி பகுதி மத்தேயு எழுதின சுவிசேஷம் 22ஆம் அதிகாரம் வசனம் 1 to 14 வாசி கேட்போம். மத்தேயு 22ஆம் அதிகாரம் வசனம் 1 to 14. இயேசு மீண்டும் அவர்களை பார்த்து ஓமையின் வாயிலாக பேசியது பின்னரசை பின்வரும் நிகழ்ச்சிக்கு ஒப்பிடலாம். அரசர் ஒருவர் தம் மகனுக்கு திருமணம் நடத்தினார். திருமணத்திற்கு அழைப்பு பெற்றவர்களை கூட்டிக் கொண்டு வருமாறு அவர் தம் பணியாளர்களை அனுப்பினார். அவர்களோ வர விருப்பமில்லை. மீண்டும் அவர் வேறு பணியாளர்களிடம், நான் விருந்து ஏற்பாடு செய்திருக்கிறேன், காளைகளையும் கொழுத்த கன்றுகளையும் அடித்து சமையல் எல்லாம் தயாராகி உள்ளது, திருமணத்திற்கு வாருங்கள் என அழைப்பு பெற்றவர்களுக்கு கூறுங்கள் என்று சொல்லி அனுப்பினார். அழைப்பு பெற்றவர்களோ அதை பொருட்படுத்தவில்லை. ஒருவர் தம் வயலுக்கு சென்றார், வேறு ஒருவர் தம் கடைக்கு சென்றார். மற்றவர்களோ அவருடைய பணியாளர்களை பிடித்து இழிவுபடுத்தி கொலை செய்தார்கள். அப்பொழுது அரசர் சினமுற்று தம் படையை அனுப்பி அக்கொலையாளிகளை கொன்றொழித்தார். அவருடைய நகரத்தையும் தீக்கிரையாக்கினார். பின்னர் தம் பணியாளர்களிடம், திருமண விருந்து ஏற்பாடு உள்ளது, அழைக்கப்பெற்றவர்களோ தகுதியற்று போனார்கள். எனவே நீங்கள் போய் சாலையோரங்களிலும் காணும் எல்லாரையும் திருமண விருந்துக்கு அழைத்து வாருங்கள் என்றார். அந்த பணியாளர்கள் வெளியே சென்று வழியில் கண்ட நல்லோர் தீயோர் யாவரையும் கூட்டி வந்தனர். திருமண மண்டபம் விருந்தினரால் நிரம்பியது. அரசர் விருந்தினரை பார்க்க வந்தபோது அங்கே திருமண ஆடை அணியாத ஒருவனை கண்டார். அரசர் அவனை பார்த்து, தோழா, திருமண ஆடையின்றி எவ்வாறு உள்ளே வந்தாய் என்று கேட்டார். அவனோ வாயடைத்து நின்றார். அப்போது அரசர் தம் பணியாளர்களிடம், அவனுடைய காலையும் கையையும் கட்டி புறம்பே உள்ள இருளில் தள்ளுங்கள், அங்கே அழுகையும் அங்கலாய்ப்பும் இருக்கும் என்றார். இவ்வாறு அழைப்பு பெற்றவர்கள் சிலர், ஆனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களோ பலர். வாசிக்க முடியாது. குறிக்கப்பட்டுள்ள நற்செய்தி பகுதி வாசித்திருந்தாயிற்று. கிறிஸ்துவே உமக்கு மகிமை உண்டாவதாக. ஆமென். ஜெபம். அன்பின் ஆண்டவரே, இனிய காலை வேளையில் உடைய இறை சமூகத்தில் மானுடத்தின் நல் வாழ்வுக்காக வழி காட்டுதலுக்காக நீருடைய திருமுறை திருவசனங்களை தியானிக்க நாங்கள் காத்திருக்கிறோம். அவைகள் வழியாக எங்களோடு உரையாடி எங்களை உயிர்ப்பித்து உணர்வடைய செய்து உமக்கு உகந்தவர்களாக உலகிலே நாங்கள் நல் வாழ்க்கை வாழ எங்களை ஒருவரையும் உம்முடைய அன்பின் கரம் கொண்டு தயவாக ஆசீர்வதியும். இயேசுவின் இனிய திருப்பெயரால் வேண்டுகிறோம் நல்ல கடவுளே. ஆமென். அன்பானவர்களே, இந்த இனிய காலை வேளையில் இறை மகன் இயேசுவின் இனிய திருப்பெயரால் உங்கள் அனைவரையும் வாழ்த்துகிறோம். இந்த காணொளி காட்சி வழியாக மறுபடியுமாக உங்களை சந்திப்பதில், இறை செய்தி நான் உங்களோடு பகிர்ந்து கொள்வதில் நான் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். தென்னிந்திய திருச்சபையின் அமைப்பில் நம்முடைய சிந்தனை கேட்டுக் கொடுக்கப்பட்ட செம்பொருள் அது plurality, common humanity and faith sharing என்பதாகும். பன்முக தன்மை கொண்ட பொது மானிடத்தோடு பற்றுறுதி அல்லது விசுவாச பகிர்வு என்று நாம் இதனை தமிழிலே கொள்ளலாம். பொதுவாக நம்முடைய சமுதாயத்தில் பன்மை தன்மை என்பது உலகளாவிய உண்மையாக உள்ளது. சமுதாயங்கள் பன்முக தன்மைகளை எவ்வாறு நோக்குகின்றன என்பது அவைகளின் விருப்பை அல்லது வெறுப்பை பொறுத்ததாகும். வேறுபாடு என்பது
பல்வகை நிலையில ஒரு சரியான பார்வை. அது தனி மனித மற்றும் சமுதாய நிலையில் வெவ்வேறு முடிவுகளை எடுத்து அதன் அடிப்படையில் செயல்பட வைக்கிறது. கேம்பிரிட்ஜ் அகராதி பன்மை தன்மைக்கு பல வகை கருத்துக்களோடு நம்பிக்கைகளோடு ஒரு சமுதாயத்திற்குள்ளேயே வாழும் மக்கள் கூட்டம் என்ற பொருளை அது கூறுகிறது. இந்திய பாரம்பரியம் என்பது பல் சமய வளத்தை கொண்டது. மேலும் பல சமயங்களின் பிறப்பிடமாகவும் திகழ்கிறது. பல்வேறு இனங்கள், மொழிகள், ஜாதிகள், கொள்கைகள், சமயங்கள் மற்றும் கலாச்சாரங்கள் இந்தியாவில் உள்ள நிலையில் பல்வகை சமுதாயமாக ஒன்றாக பல நூற்றாண்டுகளாக இணைந்து வாழ்கின்றனர். பால் எஃப் நிட்டர் என்பார், ஒவ்வொரு சமுதாயத்திற்கும் சமயத்திற்கும் ஒரு தனி சிறப்பு இருக்கின்ற போதே அது ஆழமான நிலையில் பிற சமயங்களோடு தொடர்பில் இருந்தாலும் ஒவ்வொரு சமயமும் தனித்துவத்துடன் சார்ந்திராமல் வாழுகின்றன. பல் சமய சூழல் என்பது நம்முடைய திருச்சபைக்கு ஒன்றும் புதிதானதல்ல. 1 கொரிந்தியர் 8:5 படி பல தெய்வங்கள் வழிபாடு கிரேக்கர் மற்றும் ரோமர் காலத்தில் இருந்தபோது அப்போஸ்தல சமுதாயம் இயேசு கிறிஸ்துவே ஆண்டவர் என்பதை அறிக்கை செய்கின்றது. யோனா நூலில் கடவுள் எப்படி பல் சமய சூழலில் நினிவேயில் செயல்படுகிறார் என்று பார்க்கிறோம். இந்த அருளுரையில் கடவுள் எவ்வாறு தனது தெய்வ செய்தியை பொது மானிடத்தோடு நினிவேயில் யோனா இறைவாக்கு உரைப்போர் வாயிலாக பகிர்ந்து கொள்ளுகிறார் என்பதை பார்க்க இருக்கிறோம். முதலாவதாக யூனிவர்சல் மிஷன் ஆஃப் காட், பில்டிங் காமன் ஹியூமனிட்டி த்ரூ ஃபெய்த் ஷேரிங். கடவுளின் உலக பொது திருப்பணி அது விசுவாசத்தின் வழி பொது மானுடத்தை கட்டி எழுப்ப. பழைய ஏற்பாட்டில் யோனா ஒரு சிறந்த நற்செய்தியாளராக கருதப்பட்டவர். பழைய ஏற்பாட்டில் பல தீர்க்கதரிசிகள் பல நாடுகளுக்கு நீதி தீர்ப்பை குறித்து செய்திகள் கொடுக்கப்பட்ட நிலையில் யோனா ஒரே ஒரு முறை பிற இனத்தவர் நாட்டிற்கு கடவுளின் தூதுவராக அனுப்பப்படுகிறார். முதலாம் அதிகாரத்தில் யோனா விருப்பம் இல்லாத ஒரு தீர்க்கராக இருக்கிறார். ஏனெனில் நினிவே மக்களின் தீய செயலுக்கு எதிராக கடவுளின் வார்த்தைக்கு கீழ்ப்படியவில்லை. எனவே யோனாவை ஒரு பொறுப்பற்ற அல்லது கீழ்ப்படியாத தீர்க்கதரிசி என்று நாம் அழைக்கிறோம். யோனா நூல் முழுமையாக நடக்கக்கூடிய விருப்பமாக மனம் திரும்புதலையும் கடவுளின் இரக்கத்தையும் மன்னிப்பையும் அது வலியுறுத்துகிறது. தன்னுடைய தீர்க்கர்களையும் நற்செய்தியாளர்களையும் பல நாடுகளுக்கு பொது மாநிலத்தை கட்டி எழுப்ப தன்னுடைய அன்பின் பகிர்வால் அனுப்பும் அதே கடவுள் தான் யோனாவை நினிவே மாநகருக்கு எதிராக இறைவாக்கு உரைக்கும்படி அனுப்புகிறார். ஆண்டவரின் பொதுவான திருப்பணியில் அன்பு, இரக்கம் மற்றும் மன்னிப்பும் உண்டு. யோனா 4ஆம் அதிகாரம் முதல் 11 வசனங்கள் இன்றைய நாடுக்கான பழைய ஏற்பாட்டு திருமறை பகுதி அந்த நூலின் சாராம்சமாக உள்ளது. அசீரிய பேரரசின் தலைநகர்களில் ஒன்றாக
நினிவே விளங்குகிறது. இஸ்ரேல் அதிகம் பயந்த எதிரியாகவும் அது இருந்தது. கடவுளின் நீதி தீர்ப்பை குறித்து வேண்டார் விருப்போடு யோனா கூறியதை கேட்ட நினிவே நகர் முழுமையாக வருந்தி கடவுளின் இரக்கத்திற்காக இறைஞ்சுகிறது. யோனா 3-9 வசனங்கள். கடவுள் தான் கூறிய தீர்ப்பை திரும்ப பெற்று கொடுமையான நாடுகளுக்கும் யோனா 3:10 கனிவுடன் நடந்து கொண்டார். எபிரேயத்திலே கூறப்படும் ஹெசட் என்ற வெண்படிக்கையின் அன்பை பிற இனத்தவருக்கும் விரிவாக்கம் செய்கிறார். யோனா 4:2. யோனா கடவுள் எப்பொழுதும் அளவற்ற அன்பினால் இரக்க அன்பினால் சரியானதை மிகச் சரியாக செய்பவர் என்று கூறுவார். ஆதியாகமம் 18ஆம் அதிகாரம் 21-33 மற்றும் யாத்திராகமம் 32:11-14 படி கடவுள் தயாளம், மனதுருக்கம், உண்மை, நம்பிக்கை போன்ற பண்புகளால் மரண தீர்ப்புக்கு எதிராக முடிவெடுத்து மனம் மாறிவிடுவார். எதிரிகளுக்கும் இரக்கம் செய்யும் கடவுளிடம் வராமல் கடவுளின் கோபத்தை பொறுத்து கொள்ளும் மக்கள் மனதையும் யோனா பார்த்திருக்கலாம். யோனா கடவுளின் இரக்கத்தால் பெற்றுக்கொண்ட மீட்பை நினைந்து மகிழ்ந்து விடுதலை பாடலை யோனா 2ஆம் அதிகாரம் 3-10 வசனங்கள் பகுதியிலே பாடியுள்ளார். இரக்கத்தை குறித்து ஆண்டவர் பேசுகையில், ஒரு இரவில முளைத்தது, மறு இரவில முற்றும் அழிந்த, நீ உழைக்காத வளர்க்காத செழிக்காத, இவ்வளவு இரக்கம் காட்டுகிறாயே நினிவேயின் மாநகரே, 120,000க்கும் மேற்பட்ட வலக்கை இடக்கை வித்தியாசம் தெரியாத மக்களோடு எண்ணிறந்த கால்நடைகளுக்கு நான் இரக்கம் காட்டாமல் இருப்பேனோ என்று கேட்பார். யோனா ஏன் தர்சீஷை நோக்கி ஓடினார்? அவருடைய அருளுரையால் நினிவே மக்களுக்கு நன்மை யோனா 3ஆம் அதிகாரம் 5 படி வந்துவிடுமோ என்று அஞ்சினார். அதோடு தான் வெறுக்கிற மக்களுக்கு தெய்வீக இரக்கம் கிட்டக்கூடாது என்றும் அவர் நினைத்தார். இங்கு கடவுள் யோனாவை நினிவே மக்கள் மனம் திரும்பும்படி செய்தியோடு அனுப்புகிறார். யோனா இறைவாக்கு உரைக்கும் பணி இஸ்ரேல் மக்களுக்கு மட்டும்தான் என்று நினைத்தார். நினிவே மக்களுக்கு அழிவை கூறி அறிவிக்க கட்டளை பெற்றவன் என பழமை யூத யோனா எண்ணினார். ஆனால் கடவுளின் பணி என்பது எதிர்கால செயல்கள் எல்லாம் ஆண்டவர் மட்டுமே அறிவார். பிற நாடுகள் மற்றும் விசுவாச மக்களுக்கு கடவுளின் திருப்பணி என்பதை முழு திருமறையிலும் நாம் காண முடியும். இஸ்ரேலின் கடவுள் என்பவர் தூயவர் மட்டும் அல்லாது அளவற்ற அன்பிலே, எல்லையில்லா இரக்கத்திலே, நிறைவான கிருபையிலே முழுமையானவர். கடவுள் தேர்ந்தெடுத்த நாட்டின் வாயிலாக, கடவுள் படைப்பின் ஊடாக, கடவுளின் வெளிப்பாடு திருப்பணி ஈடுபாடு அமையும். அடுத்து God's concern beyond boundaries, எல்லைகளை கடந்து கடவுளின் கரிசனை. தெரிந்தெடுத்த மக்கள் மற்றும் படைப்பு மீது மட்டும் கடவுள் கரிசனை கொண்டிறார். எல்லைகளை தாண்டி மானுடம்
மற்றும் அனைத்து படைப்பின் மீதும் கனிவு கொண்டுள்ளார் கடவுள். யோனா 4:11 திருவசனம் கடவுளின் இருதயத்தை திறந்து காட்டும் செய்தியாக உள்ளது. கடவுளின் அரசு நாடு மற்றும் குடிமக்களையும் கடந்து அனைத்து படைப்பையும் உள்ளடக்கியது. கடலில் சீறி எழும் புயலாயினும், தர்சீஷு பயணிக்கும் கப்பல் ஆயினும், யோனாவை விழுங்கிய மீன் ஆயினும் கடவுளின் வார்த்தைக்கு கட்டுப்பட்டவை. கடவுளின் ஆளுகை என்பது ஆண்டவர் விரும்பும் எவருக்கும் மீட்பினை வழங்குவதாகும். எதிர்காலத்தை கடவுளே பகுத்து ஆய்ந்து முன்னதாகவே செயல்படுகிறார். நினிவே நகர் மக்களின் இறை சிந்தையை கடவுள் இறை நம்பிக்கையாக மாற்றுகிறார். மேலும் அன்பு, இரக்கம் மற்றும் மன்னிப்பு இவற்றின் வழியாக தன் எதிரிகளையும் மீட்கும் படத்தை வரைகிறார் ஆண்டவர். எனவே கடவுள் அன்பு என்பது அளவில்லாதது, எல்லையற்றது. சமயம் என்பது மக்களை பிரித்தாளும் சக்தியால் அதனுடைய கொள்கை விளக்கங்களால் மாற்றப்பட்டுள்ளது. அது ஆன்மீக ஆற்றலை பல கலாச்சாரங்களையும் நம்பிக்கைகளையும் ஒன்றிணைக்க தவறிவிடுகிறது. வெறுப்பு எனும் பிரிவினை சுவர்களை திருச்சபை முதலில் தகர்த்தெறிய வேண்டும். சமயங்களுக்கிடையே இசைவை ஏற்படுத்தும் இணைப்பு பாலங்களை நல் உறவின் வழியாக நன்மதிப்பால் கட்டி எழுப்ப வேண்டும். கடவுளின் மீட்பு எல்லைகளையும் சமய சுவர்களையும் கடந்து செயல்படுவதால் திருச்சபை ஒருபோதும் தடை கல்லாக இல்லாமல் பிற சமயங்களின் நம்பக தன்மையை கேள்வி கேட்காமல் தீர்க்க தரிசன இறை வாக்கை இறை மக்களுக்கு எடுத்துரைக்க வேண்டும். நிறைவாக கேபி அலியஸ் என்பார், சமயமும் கலாச்சாரமும் தனித்துவம் பெற்றதாயும் அது ஒன்றோடொன்று இடைப்பட்டு மாற்றத்தையும் அதனால் வளமும் உண்டாகும் என்று கூறுவார். நற்செய்தி என்பது அனைத்து மனுக்குலத்திற்கும் உரியது என்றால் அது உள்ளூர் கலாச்சாரத்தின் வேறு அடிவரையிலும் சென்றிருக்க வேண்டும். எல்லைகள் அற்ற திருச்சபையே பிற சமய மக்களை பற்றியும் அவர்களுடைய தேவைகளை பற்றியும் கரிசனை கொள்ள முடியும். இவ்வுலகில பெரும்பான்மையானோர் தங்கள் முன்னோர் வழி பெற்ற நம்பிக்கையை மதிக்கின்றனர். சமய உரையாடல் அது நல் எண்ணத்தோடு நோக்கப்பட வேண்டும். மேலும் அது இறையியல் மற்றும் நம்பிக்கைகளை பற்றி மட்டும் பேசாமல் சமூக, பொருளாதார, அரசியல் மற்றும் அடிமைத்தன நிலைகளையும் சிந்தித்து விடுதலை வாழ்வை அவர்களுக்கு அளிப்பவையாக அமைய வேண்டும். ஏழ்மை, ஜாதி பாகுபாடு இவற்றை அவரவர் திரு வார்த்தையின் அடிப்படையில் நெறிகளுக்கு உட்பட்டு ஆய்வு செய்யலாம். இந்திய சூழலில் இவற்றுக்கான குறிப்புகளோ வளங்களோ இருந்தால் அதனையும் ஆய்வுக்கு உட்படுத்தலாம். அது சமுதாயத்தில் சமயங்களுக்கிடையே அமைதியை வளர்க்கும். நாம் நமது என்ற இறுகிய குறுகிய மட்டத்திலிருந்து சுயத்திலிருந்து வெளிவந்து திறந்த மனதோடு பரந்துபட்ட பார்வையோடு பிற சமய நண்பர்களை பார்க்க அழைக்கப்படுகிறோம். ஜெபம். அன்பின் ஆண்டவரே, இந்த இனிய காலை வேளையில் உடைய நல் இறை வார்த்தைகளுக்காக நாம் துதிக்கிறோம், தோற்றளிக்கிறோம். உலகத்தை, மனுக்குலத்தை, மானுடத்தை, அனைத்து படைப்பையும் படைத்த ஆண்டவராக எல்லா மனிதர் மீது, எல்லா உயிரினங்கள் மீது இரக்கம் கொள்ளுகிறவர், அவைகளை மன்னிக்கிறவர், அவர்களை ஏற்றுக்கொள்ளுகிறவர் நீர் என்று நாம் பார்க்கிறோம். அழிப்பேன்
என்று நீ கூறிய நினைவே மாநகர் மக்களை, அந்த உயிர் வாழ் இனங்களை அழிக்காமல் அவைகள் மனம் திரும்பிய அந்த நிலையிலே அவர்களையும் அவைகளின் மீது ஏற்றுக்கொண்டு ஆண்டவரே மறுவாழ்வு கொடுத்தீங்க. அப்படிப்பட்ட உன்னுடைய பரந்த நோக்கோடுக்குள் நாங்களும் பறந்துபட்ட இந்த உலகில் வாழ உன்னுடைய அன்பின் நற்செய்தியை கூறி அறிவிக்க எங்களையும் உடைய கருவிகளாக வாழ எங்கள் ஒவ்வொருவரையும் உடைய அன்பின் கரம் கொண்டு ஆசீர்வதி. இயேசுவின் இனிய திருப்பெயரால் வேண்டுகிறோம் நல்ல கடவுளே, ஆமென். நாம் அனைவரும் அப்போஸ்தல விசுவாச பிரமாணத்தை அறிக்கை செய்வோம். வானத்தையும் பூமியையும் படைத்த சர்வ வல்லமை உள்ள பிதாவாகிய தேவனை விசுவாசிக்கிறேன். அவருடைய ஒரே குமாரனாகிய நம்முடைய நாதர் இயேசு கிறிஸ்துவையும் விசுவாசிக்கிறேன். அவர் பரிசுத்த ஆவியினாலே கன்னி மரியாளிடத்தில் உட்பவித்து பிறந்தார். பொந்திய பிலாத்துவின் காலத்தில் பாடுபட்டு சிலுவையில் அறையுண்டு மறித்து அடக்கப்படப்பட்டு பாதாளத்தில் இறங்கினார். 3ஆம் நாள் மரித்தோரிலிருந்து எழுந்தருளினார். பரத்துக்கு ஈஸ்வர வல்லமை பிதாவாகிய தேவனுடைய வலது பாரசத்தில் வீற்றிருக்கிறார். அவ்விடத்திலிருந்து உயிர்களை மறுத்து நியாயத்திற்க வருவார். பரிசுத்த ஆவியை விசுவாசிக்கிறேன். பொதுவாக இருக்கிற பரிசுத்த சபையும் பரிசுத்தவானுடைய ஐக்கியம் பாவ மன்னிப்பும் சரீர உயிர்த்தெழுதலும் நித்திய ஜீவனும் உண்டென்று விசுவாசிக்கிறேன். ஆமென். ஆண்டவர் இயேசு கற்பித்தருடைய மன்றாட்டை நாம் அனைவரும் இணைந்து எழுதுவோம். பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டலத்திலே செய்யப்படுகிறது போல பூமியிலேயும் செய்யப்படுவதாக. அன்று எங்கள் அப்பத்தை எங்களுக்கு என்று தாரும். எங்களுக்கு விரோதமாய் குற்றம் செய்கிறவர்களுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் குற்றங்களை எங்களுக்கு மன்னியும். எங்களை சோதனைக்குள் பிரவேசிக்க பண்ணாமல் தீமையின்றி எங்களை ரட்சித்துக் கொள்ளும். ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்றென்றைக்குள்ளவைகளே. ஆமென். எல்லா நல்வரங்களையும் தரும் கடவுளே, உம்முடைய மக்களின் காணிக்கை தயவாய் ஏற்றுக்கொண்டு அதனையும் உம்முடைய மக்களையும் ஆசீர்வதித்து சமாதானமும் பெரியமும் உலகெங்கும் விரைவு செய்ய வேண்டும் என்று எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் வழியே வேண்டுகிறோம். ஆமென். ஆண்டவரே, உடைய மக்கள் நம்மை நோக்கி எடுக்கும் விண்ணப்பங்களை தயவோடு ஏற்றுக்கொள்ளும். அவர்கள் எவற்றை செய்ய வேண்டும் என்பதை உணர்ந்து அறிய செய்யும். அவற்றை செய்வதற்கு வேண்டிய அருளையும் ஆற்றலையும் ஆசீர்வதித்து கட்டளையிட்டார்கள். எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் வழியே வேண்டிக் கொள்கிறோம். ஆமென். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதித்து உங்களை காக்க கடவர். ஆண்டவர் தம்முடைய திருமுகத்தின் மீது பிரகாசிக்க செய்து உங்கள் மேல் கிருபையாய் இருக்க கடவர். ஆண்டவர் தம்முடைய திருமுகத்தின் மேல் பிரசன்னமாக்கி எப்பொழுதும் உங்களுக்கு சமாதானம் கட்டளையிட கடவர். ஆமென்.